சாகிறதுக்குள்ளே இதை நம்ம பாத்திர மாட்டோமா செஞ்சிட மாட்டோமான்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி தாங்க எனக்கும் அவெஞ்சர்ஸையும் எக்ஸ்மேனையும் ஒரு படத்தில் பாத்திர மாட்டேனான்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை. அது நேற்று நைட்டு ரிலீஸ் ஆன அவெஞ்சர்ஸ் ட்ரெய்லரில் நான் பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் பார்த்தாது, படம் வரணும். சகல என் அடியை பார்த்தது இல்லையா? என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பார்க்குறீங்க. ட்ரெய்லர் ஃபுல்லாகவே ஆப்சல்யூட்லி பீக். ட்ரெய்லரோட எண்டில் வந்து தாட் சொல்லுவார், வி கோயிங் டு நீட் அ மிராக்கிள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டவுட்டில் வந்து அந்த மியால்மரை தூக்கி நீட்டுவார். அப்போ படத்துன்னு போய் கேப்டன் கையில் அது மாட்டோம். அந்த சீன் பார்த்துட்டு நான் எப்படி இருந்தேன்னா, சத்தியமாங்க அந்தளவுக்கு தான் என்னோட மனநிலை இருந்துச்சு. பயங்கர சாட்டிஸ்ஃபைட். அண்ட் ஒரு சீனில் வந்து தாட் ஸ்ட்ராங் பிரேக்கரை வச்சு விக்டர் வான் டூம் அடிக்க போவார். அடிக்க போகும்போது டூம் வந்து 2 ஃபிங்கரில் அதை ஸ்டாப் பண்ணிடுவார். எனக்கு மனசே கேட்கல. அந்த சீன்லேயே தெரியும் விக்டர் வான் டூம் எந்த அளவுக்கு ஓவர் பவர் கேரக்டர் அப்படின்னு. பட் ஹவ் இட்ஸ் பாசிபிள்? விக்டர் வான் டூம் எப்படி ஸ்ட்ராங் பிரேக்கர்னு இருக்குன்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சயின்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் மேஜிக் தான் காரணமாக இருக்கும். ஏன்னா ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் வந்து ஒரு சீனில் வந்து தாரே சொல்லியிருப்பார், என்னோட மியால்மரை தூக்கிட்டு போய் லிஃப்ட்டில் வச்சா அது தூக்கிட்டு மேலே போகும். அதனால தான் விஷன் வந்து மியால்மரை தூக்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தாரே வந்து ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் சொல்லியிருப்பார். மேபி அந்த மாதிரி தான் அது ஒரு ரீசனாக இருக்கலாம். நம்ம படம் பார்த்தா தான் அது நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். அது வரை யாரும் வந்து கடன் பிரச்சனை, கையில் காசு இல்லை, காதல் தோல்வி நான் ஆக போகிறேன்னு யாரும் எந்த முடிவும் எடுக்கிறாதீங்க. நம்ம கண்டிப்பாக படத்தை பார்க்கணும்.